ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஸ்னேக்கி அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். அதாவது ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாருமே ஓடிட்டு இருக்கணும். சில சமயங்கள்ல நம்மளும் பாம்பா இருக்கும், மத்தவங்களை கைட் பண்ணோம். இப்ப இன்டர்மிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. அதாவது இன்டர்மிஷன்ல தான் நான் இருக்கேன். ஒரு 23 செகண்ட்ல கேம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் கேம் விளையாடலாம். பாருங்க, நம்மள மாதிரி நிறைய பேர்ஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? கேம் விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு போய் ஜாலியா விளையாடலாம். ஒரு 4-5 பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போறது? இந்த இடத்துக்குள்ள போகணுமா என்ன? இல்ல அவங்களே கூட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாம்பா இருக்குமா இல்ல பேசா இருக்குமான்னு தெரியல. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன். என்டரிங் ஹவுஸ் சாப்டர் 1. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப கேம்குள்ள போயிடுவேன். கேம்குள்ள போயிட்டு நான் பாம்பா இருக்கனா இல்லைன்னா மனுஷனா இருக்கானான்றதை பார்ப்போம். இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகல. நான் எப்படி பார்த்தா இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கணுமே. என்ன மக்களே, ஒண்ணுமே புரியல. இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகல. இருங்க பாருங்க, ஸ்கின்ல போனா நிறைய நான் என்ன மாதிரி பாம்பா இருக்கணும் நானே முடிவு பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்க பாம்பு. மத்த பாம்பெல்லாம் நான் மத்த பாம்பு மாதிரி நான் வரணும்னா எனக்கு நிறைய காயின் தேவை. என்கிட்ட 2 காயின் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகேவா? ஜாயிண்ட் ரவுண்டு கொடுத்தாது பாருங்க. ஜாயின் ஐட்டம் பாத்தீங்களா? ஓஹோ, நான் அதை கொடுக்கவே இல்லையா? ரைட். இப்போ எங்கேயாவது பாம்பு இருக்க மக்களே நம்ம கவனமா போகணும். அந்த பாம்புக்கு பக்கத்துல போனோம்னா அது நம்ம கதையை முடிச்சிடும். ஓகேவா? ரொம்ப கவனமா இருக்கணும். அது பாருங்க, எவனாவது போறானா அவன் கூடிய ஓடுவோம். அவன் மாட்டிக்கிட்டா கூட நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கு ஐயோ பாம்பு எங்க? பாம்பு எங்க? கண்ணி கட்டுற தூரம் வரைக்கும் பாம்பு தெரியல. இருங்க போய் பார்ப்போம். இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் சும்மா இருக்கும்போது அள்ளிக்கணும். ஓகேவா? பாருங்க, 7 பாயிண்ட் தான் எடுத்துருக்கேன். 8 பாயிண்ட் எடுத்துட்டேன். 9 பாயிண்ட். இந்த பாயிண்ட் எல்லாம் அப்பப்ப சேர்த்தோம்னா நம்ம பாம்பா வரும்போது நல்லா, அதாவது வேகமா போற பாம்பா வரலாம். இருங்க. ஓகேவா? இருங்க, பாயிண்ட் நிறைய இருக்கு பாருங்க. பாம்பு கூட இந்த பாயிண்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்துப்போம் மக்களே. எப்பா பரவாயில்ல. எல்லா பாயிண்ட் எடு. எல்லா பாயிண்ட் எடு. 12 பாயிண்ட் எடுத்துட்டேன்னா என்ன அந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன்னா இல்லையா? அது பாருங்க, எடுக்க மாட்டேங்க இந்த பாயிண்ட்டை. அடப்பாவீங்களா? இது அப்ப இது பாம்புக்கான பாயிண்டோ? நான் எடுக்க முடியாதோ தெரியலங்க. சில பாயிண்ட் என்னால எடுக்க முடியுது, சில பாயிண்ட் என்னால எடுக்க முடியலங்க. இந்த பாம்பு எங்க போச்சு தெரியவே கதவு வழியா போய் டக்குன்னு வந்து போடுங்க. வேற எங்கேயாவது இருக்கும் பாம்பு. இருங்க, எவனோட நடமாட்டமோ தெரியலையே. எல்லாமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, ஒருத்தன் கூட நம்ம கண்ணில் போட மாட்டாங்க. எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கான் போலங்க. இவங்க வீட்டுக்குள்ள இந்த வாசல் வழியா போறாங்கல்ல. ஆமா போலாம். பாம்பு எங்க இருக்கு? பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அங்க ஒருத்தன் யாருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான்? அவன் பாட்டுக்கு சும்மா ஓடிட்டு இருக்காங்க. அடப்பாவுமே, பாம்பு எங்க? எங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். ஏதோ சாவியை கொண்டு வராங்க. சாவியை வச்சு ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்றா சீக்கிரம். எப்பா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஐயோ அங்கதாங்க இருக்கு பாம்பு. ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டே பாருங்க. அடப்பாவுமே, பாம்பு இங்கதாங்க இருந்திருக்கு. ஐயோ இந்த பாருங்க, பாம்பு கிட்ட மாட்டிட்டு எப்படி வழியோட துடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களா. விட்டுறா என்ன பாம்பு, விட்டு என்ன. ஐயோ காலி பண்ணிருச்சு இந்த பாம்பு. பாருங்க, இந்த பாம்பு தானே என்ன காலி பண்ணிருச்சு. நியாயத்துக்கு என்ன காலி பண்ணிருச்சு. அது பாருங்க, திரும்பி அந்த இடத்துக்கே வந்துட்டேங்க. கொடுமல்ல. அதுக்குள்ள அவுட் ஆயிட்டேன். எவனுமே அவுட் ஆகலையா? ஜோரோ அவுட் ஆகி வந்திருக்காங்க பாருங்க, என்ன மாதிரியே ஆளுங்க. இந்த பொண்ணுலாம் என்ன மாதிரி அவுட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இது என்ன மிஷின் மாதிரி இருக்கு தெரியல. பாருங்க, என்கிட்ட 12 காயின் இருக்குல்ல. 12 காயின் வச்சு எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 12 காயின் வச்சு எதுவுமே வாங்க முடியாது. ஸ்கின்ல வந்து வேற மாதிரி ஒரு ஸ்லேட் பாம்புன்ற மாதிரி வரணும்னா 80 காயின் தேவை. பிரவுன் கலர்ல ஒரு பாம்பு வரணும்னா $150 தேவை. அதாவது நம்ம பாம்பா வரும்போது அந்த மாதிரி வருவோம். இந்த பச்சை கலர் பாம்பு வராம கொஞ்சம் நல்ல பாம்பா வருவோம். அது மூலியமா நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போய் ஆளுங்களை பிடிக்கலாம். மக்கள் என்ன மக்களே, இன்னும் மற்றவங்க எல்லாம் அவுட் ஆகாம இருக்காங்க. நம்ம மட்டும் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். விளையாடுறவங்களை பார்க்கலாம் மக்களே. இது பாருங்க, இப்ப இந்த பாம்பு போகவே மாட்டான், இங்கே நின்றுட்டு இருக்கான். அது பாருங்களா, இவன் தானே பாம்பு. இது பாருங்க, போறான். அங்க ஒருத்தவங்க பாருங்க. இந்த பாம்பு பெருசா விளையாடவே மாட்டான். இந்த என்ன பாம்பை நான் கண்ட்ரோல் பண்றேன். இல்லைங்க, அவன் விளையாடுறத நான் பாக்கலாங்க. இவங்க ஒவ்வொரு பேர் எங்க இருக்காங்கன்னு பாக்கலாம். நம்ம இங்க ஒருத்தன் பாருங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க ஒருத்தன் சாவியை வச்சு ஒவ்வொரு ரூம்கா போயிட்டு இருக்கான். ரைட்டு. இன்னொருத்தன் மத்தவனை பாக்கலாமா? மொத்தமே இப்போதைக்கு 2 பிளேயர் தாங்க அவுட் ஆகாம இருக்காங்க. இந்த பாம்பு தேடினா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாம்பை தேடவே மாட்டாங்க. அது பாருங்க, இதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவன் அதாவது யாராவது இந்த கதை வழியா வந்தாங்கன்னா அமைக்கலாம்னு யோசிக்கிறான் போல. யார் ஒருத்தவங்க வராங்க. பிடிச்சிட்டாங்க. அது பாருங்க, அவன் விவரமா தாங்க விளையாடி இருக்கான். பாருங்க, ஒருத்தன் தேவையில்லாம வந்து மாட்டினாங்க. ஒருத்தன் தாங்க இப்ப மீதி இருக்கான். ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கான். அவன் கையில ஒரு சாவி வச்சிருக்கான். இவனே வாலண்டியா வந்து மாட்ட போறான்னு நினைக்கிறேன். பாருங்க, யாரவரே பாம்பு இருக்கிற இடத்துக்கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவன் பாப்போம். பாம்பை பார்த்தோன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. அது பாருங்க, பாம்பு இவனை தொத்திட்டு தான் வந்திருக்கு. என்ன பாம்பு இங்கே நின்றுச்சு? அதாங்க பாம்பு இந்த வழியா அவன் ஓடி வரும்போது அமைக்கலாம் நின்றுட்டு இருக்குங்க. பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கு பாத்தீங்களா பாம்பு. என்ன பாம்பு அந்த இடத்துல பறக்குதுங்க. அது பாருங்களா, தரையில இல்லைங்க பாம்பு, அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. பாருங்க, அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அவன் வந்தானா ஒரு அமுக்கு அமைக்கலான் இருக்கு. இவன் எங்க இருக்கான்? பாம்பு இருக்கிற இடத்துக்கு போய் சீக்கிரமா மாட்டுறா. அப்பதான்டா நாங்களும் விளையாட முடியும். ப்ளீஸ்ரா, பாம்பு இருக்கிற இடத்துக்கு போய் மாட்டிடுறா. மக்களை இவன் பாருங்களேன், சாவியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். பாம்பு இருக்கிற இடத்துக்கு போடா. அந்த பாம்போ அங்க இருந்து அந்த பாம்பு வராங்க. மற்ற இடத்துல தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப படிக்கிட்ட வந்துட்டு இருக்கான். ஓகே, வேற எங்க போறான்? இந்த பாம்பு இவனுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதா?
இந்த பாம்பு ஒரு இடத்துல இருக்கு, இவன் ஒரு இடத்துல இருக்காங்க. பாருங்க, பாம்பு முதல்ல ஒரு இடத்துல வெளியே நின்று பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்ப வராங்க. ஆனா இப்ப பாம்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப பாம்பு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்குங்க. பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கு பாம்பு. பாம்பு போய் அவனை பிடி, அவன் வெளியே தானே சுத்திட்டு இருக்கான். அது பாருங்க, வெளியே தானே அவன் சுத்திட்டு இருக்கான். இந்த இந்த இடத்துக்கு வெளியே அவன் சுத்திட்டு இருக்காங்க. அது பாருங்க, அவன் வெளியே சுத்திட்டு இருக்கான், பாம்பு உள்ள இருக்கு. இது பாருங்க, அவன் சாவி வச்சு ஒவ்வொரு இடமா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் பண்ணணுமா? நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பாருங்க, சாவி வச்சு அவன் ஒவ்வொரு இடமா ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பாம்பு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன், பாப்போம். ஆமாங்க, யாராவது பாம்பு இருக்கிற இடத்துக்கிட்ட வராங்க. ஐயோ, என்ன பாம்பு இங்க தானே இருந்தது? அந்த பாம்பு இருக்கு, இங்க இவன் இருக்கான் பாருங்க. மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க. பாம்பு எவ்வளவு பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. என்னங்க அந்த பாம்பு எதுவுமே பண்ணாம இருக்கு? வேற ஒரு பொண்ணு கேமுக்கு வந்திருக்கு. ஓஹோ, எல்சான்ற ஒரு பொண்ணு இந்த கேமுக்கு வந்திருக்குங்க. பாம்புக்கு பக்கத்துல தானே இருக்கான். இவனோட ஃப்ரெண்டு போடுங்க. இவங்க 2 பேரும் ஒரே ஆளு போல. பாருங்க, பாம்புக்கு எவ்வளவு பக்கத்துல இருந்தோம், பாம்பு எதுவுமே பண்ணாம இருக்கு பாருங்க. பாருங்க, என்னங்க பாம்பு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. பாம்புக்கு இவன் இருக்கிறதே தெரியலையா? பாருங்க, பாம்புக்கு பக்கத்துலயே வரான் பாருங்க. அவனே வந்து மாட்டுறாங்க. அடப்பாவீங்களா, கொடுமை பாருங்க. அவனே வந்து பாம்பு கிட்ட மாட்டுறாங்க. இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் வெளியே இருக்கு போல. இந்த பொண்ணு நம்ம கூட அவுட் ஆகி வெளியே தானே இருந்தது. இது எப்படிங்க திரும்பி உள்ள வந்தது? இது எதிரி வச்சு மாட்ட போது பாருங்க. யாரவரே பாம்பு இங்கே நிக்குது. யாராவது வந்து அட்டாக் பண்ணலாம் நிக்குது போல. பாப்போம் அந்த பொண்ணு எங்க. அந்த பொண்ணை பாப்போமா? அந்த பொண்ணு வீட்டுல ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்குங்க. ஒளியில அது ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்கு. அது பாம்பை தேடிட்டு இருக்கு போல. சீக்கிரமா அவுட். இது ஒளிஞ்சிருக்குங்க. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது பாருங்களேன். கண்டுபிடிச்சிருச்சு பாம்பு. பாம்பு கண்டுபிடிச்சு கதையும் முடிச்சிருச்சு. அது பாருங்க, பாம்பு கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிருச்சு மக்களே. இப்ப அடுத்த கேம் நம்மளும் விளையாடலாம். இருங்க, அடுத்த கேம் நம்மளும் விளையாடலாம்ல. இந்த வாட்டி கொஞ்சம் பிரோஜனமா நம்ம விளையாடணும் மக்களே. ஸ்னேக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு. சோ பிளேயர்ஸ் அவுட், ஸ்னேக் ஜெயிச்சிருச்சு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்னேக் ஜெயிச்சிருச்சு, பிளேயர்ஸ் அவுட். நம்ம ஸ்னேக் வந்தா நல்லா இருக்குங்க. 22 செகண்ட் வெயிட் பண்ணும். 22 செகண்ட் வெயிட் பண்ணா நம்ம அடுத்த கேம் விளையாட போலாம். அடுத்த கேம்லயாவது நான் ஸ்னேக்கா வரணுமே. பாப்போம், ஸ்னேக்கா வந்தா துரத்தி எல்லாரையும் கடிக்கலாங்க. இன்னும் 10 செகண்ட்ல அடுத்த கேம் ஆரம்பிச்சிடும் மக்களே. நம்ம இந்த வாட்டி கலக்கம், ஓகேவா? ஓகே. பாருங்க, இந்த கேம் பிடிச்சதே எனக்கு மத்தவங்க விளையாடுறதையும் பார்க்கலாம். அதுதான் சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். சாப்டர் 1 காமிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பா போறோமா இல்ல மனுஷனா போறோமான்னு தான் இருக்கு. வாட் அ லவ்லி நைட் ஃபார் அ வாக். நாங்க எல்லாம் பிளேயர்ஸுங்க. பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு. பாருங்க, பாம்பு சவுண்ட் கேக்குது பாருங்க. பாபுன்னு ஒருத்தன் அங்க பாம்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். நான் போய் செக் பண்றேன்னு ஒருத்தன் செக் பண்றதுக்கு போறாங்க. இப்ப செக் பண்ணா உள்ள பாம்பு இருக்கும் பாருங்களேன். பாம்பு வெளியே. ஐயோ, பாம்பு அவனை கடிக்கவே செஞ்சிருச்சு. ஐயோ, உள்ள இழுத்துருச்சுங்க. ஒருத்தனை மட்டும் உள்ள இழுத்துருச்சுங்க. நாங்க எல்லாருமே தெரிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன். ஓடு சீக்கிரமா ஓடு. ஒரு பக்கம் ஓடுங்க. இருங்க, அந்த பாம்பு கேம்குள்ள இருக்கும்போது நம்ம பாம்பு எங்க வருதுன்னு பார்க்கவே முடியல மக்களே. அதான் நம்ம அவுட் ஆயிட்டா வேணா அந்த பாம்பு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேம்குள்ள இருக்கும்போது பாம்பு எங்க வருதுன்னு பார்க்க முடியல. நம்ம ஒரு இடத்துல நிப்போம். அந்த பாம்பு லாங்ல நம்ம பாம்பை பார்க்கும்போது ஓடிடலாம். ஓகேவா? என்ன சொல்றீங்க? கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இங்க நிக்கிறோம்னு வைங்களேன், பாம்பை பார்த்தோம்னா ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்படி இங்க இருந்து கவனிச்சிட்டு இருப்போம் அந்த பாம்பை. பிரச்சனை என்னன்னா சாவியெல்லாம் எடுக்கணும் போல. அந்த சாவியெல்லாம் எடுத்தாதான் நம்ம கேம்ல அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இது பாம்பாது மனுஷன் தாங்க. எவனாவது கேம் விளையாட தெரிஞ்சவன் இருந்தானா அவன் சாவி எடுத்தா நம்மளும் கூட போய் சாவி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எங்க இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குங்க. இந்த இடத்துக்கான சாவி வேணும் போல. அது இங்க ஒரு கதவு இருக்கு பாத்தீங்களா? இதுக்கான சாவி வேணும் போல. இதுக்கான சாவி எங்க இருக்கு? இதுக்கு சாவி தேவையில்லை. அந்த இடம் வந்து அந்த கடப்பாறை மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? கடப்பாறை இல்ல, ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவை போல. சரி, பாம்பு எங்க? பாம்பு நம்ம கண்ணிலே வர மாட்டேங்குது. இங்க ஒருத்தன் சாவியோட சுத்திட்டு இருக்கான் பாருங்க. இங்க உள்ள பாம்பு எங்க? பாம்பு கண்ணிக்கே தென்பட மாட்டேங்குது மக்களே. பாம்பு எங்க? இங்க பாருங்களா. இது என்ன? இது இங்க இது கூட கையில ஒரு சாவி வச்சிருக்குங்க. நம்ம தாங்க எதுவுமே கையில வச்சிடாம இருக்கோம். அந்த பொண்ணு கூட கையில ஒரு சாவி வச்சிருக்குங்க. என்ன இது? இவன் கையில ஒரு சாவி வச்சிருக்கான். என்ன ஆளுக்கு ஒரு சாவி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட சாவி தான் எங்க கிடைக்குது? நம்ம கையில தாங்க ஒரு சாவி கூட இல்ல. பாருங்க, ஒரு சாவி கூட இல்லாம நான் விளையாடிட்டு இருக்கேங்க. இவனுங்க எங்க சாவி எடுக்கிறாங்க? இந்த மாதிரி கபோர்ட்ல எல்லாம் இருக்குமோ? இருங்க, கபோர்ட் ஓபன் பண்ணலாமா? கபோர்ட் ஓபன் பண்ணவே முடியல. இங்க எங்க சாவி எடுக்கிறாங்க இவனுங்க? இந்த பாயிண்ட் எல்லாம் நம்மளால பிடிக்க முடியுதுங்க. பாம்பு கிட்ட மாட்டாம இந்த பாயிண்ட் எல்லாம் பிடிப்போங்க. இங்க பாயிண்ட் இருக்கு, ரைட்டு. பாம்பு எங்கப்பா போச்சு? பாம்பு நம்ம கண்ணிலே பட மாட்டேங்குதுங்க. இந்த ரூம்குள்ள போலாமா? போலாம். பாயிண்ட் எல்லாம் எடுப்போம். எடி பாயிண்ட். ஐயோ, யாரோ பாம்பா அது? யாரோ ஷூட் பண்ற மாதிரி இருந்ததுங்க இங்க பச்சை கலர்ல. சரி, இங்க ஒரு சாவி இருக்கு பாருங்க. எப்பா இப்பதாங்க என் கண்ணுக்கு ஒரு சாவியே படுது. இதை எடுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்றது? எடுக்க முடியலங்க என்னால. இந்த சாவி என்னால எடுக்கவே முடியல. என்னமோ என்னால சாவி எடுக்க முடியல மக்களே. பார்ப்போம். மத்தவங்க எங்க போறாங்க? திடீர்னு என் கண்ணிக்கே தென்பட மாட்டாங்க. எங்கேயாவது காணாம போயிடுறாங்க. அது பாருங்களேன், மத்தவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியல. அந்த பாம்பு எங்க இருக்குன்னு தெரியல. இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களை எல்லாம் பார்க்கவே முடியுது மக்களே. இது பாருங்களேன்,
எவனாவது ஒருத்தன் என் கண்ணுக்கு தென்படுறானா பாருங்களேன். எங்கதான் போய் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்க தெரியல. இங்க என்ன ஒரு வாட்டர் இருக்கு, இந்த வாட்டர் வழியா உள்ள போக முடியுமா? இந்த வாட்டர் வழியெல்லாம் போக முடியாது மக்களே. இதோ இங்க ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். என்னப்பா அவன் கையில ஆயுதம் பாருங்க. இதை உடைக்கிறதுக்கு தாங்க ஆயுதம் கொண்டு வந்திருக்கான். இதை உடைக்கிறதுக்கு ஆயுதம் வேணும்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அதை கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. எப்பா சூப்பருங்க இவன். இவன் உடைச்சா நம்ம உள்ள போயிடலாம். கஷ்டப்பட்டு இவன் உடைச்சாங்க, நம்ம உள்ள வந்துட்டோங்க. அங்க என்ன வெடிகுண்டு மாதிரி இருக்கு? வெடிகுண்டு மாதிரி ஏதோ இருக்குங்க. வெடிகுண்டு இல்லையா? சேர், இந்த சேர்ல உட்காந்துக்கலாமா? அந்த பாம்பு வரவே மாட்டேங்குது. இந்த சேர்ல நம்ம உட்காந்துக்கலாம். என்ன உட்கார முடியல, இந்த சேர்ல உட்கார முடியலங்க. இந்த சேர்ல உட்காரலாமா? ஐயோ இந்த சேர்லயும் உட்கார முடியல. இவன் என்னப்பா கஷ்டப்பட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தான். இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சா எதுவுமே கிடைக்கல. இங்க ஒரு இது இவன் மட்டும் வச்சுட்டான். நான் எடுத்துட்டேன். இப்பதாங்க நான் ஒரு ஆக்ஸ் எடுத்திருக்கேன். எப்பா எப்பா பாருங்க, இந்த ஆக்ஸை வச்சு நானும் ஏதாவது அடிக்கணும்னா அடிக்கலாம் மக்களே. இப்ப என் கையில ஒரு ஆக்ஸ் இருக்கு, இதை வச்சு நான் கதை உடைக்கல. லெஃப்ட் ஏங்க அந்த ஸ்னேக்கா விளாண்டா பாத்தீங்களா, அவன் கேமை விட்டு வெளியே போயிட்டான் மக்களே. அதனால நம்மளையும் கேமை விட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. சரி இந்த வாட்டி என்ன கேமா என்ன ஸ்னேக்கா போடுங்க, நான் சூப்பரா கேம் விளாடுறேன். ஸ்னேக்கா போட்டவன் இவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அதனால கேமை விட்டு வெளியே போயிட்டான் போல. என்னப்பா இப்பெல்லாம் பண்ணா என்னப்பா நியாயம்? நாங்களும் உன்னை நம்பி பிளேயரா விளையாடிட்டு இருக்கோமேப்பா. அந்த ஸ்னேக் எங்க கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுட்டு போயிட்டான் போலங்க. ஏன்னா என் கண்ணுக்கே அவன் படலையே. மொத்தம் 4-5 பேர் தான் இந்த கேம்ல இருக்கும். இந்த வாட்டி நான் ஸ்னேக்கா இருந்தா நல்லா இருக்கும் மக்களே. இவனுங்க ஒருத்தனை கூட விட மாட்டேன், எல்லாரையும் கடிச்சு தின்றுவேன். இப்ப திரும்ப அந்த வீட்டுக்கு தான் போக போறோம், பாப்போம். இந்த வாட்டி நான் ஸ்னேக்கா இருக்கணும், இந்த வாட்டி நான் ஸ்னேக்கா இருக்கணும் ப்ளீஸ்பா. போன வாட்டி நாங்க கொஞ்சம் பேர் நடந்து போனோம் பாருங்க, அதே மாதிரிதான். இன்னைக்கு நைட்டு சூப்பரா போச்சுலன்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்பதான் என்ன அங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி. இதுல ஒருத்த மட்டும் நான் போறேன்னு பாருங்க. இக்குன்றவன் இந்த வாட்டி போறான்றான். போய் அவன் பாம்பு கிட்ட மாட்டிப்பான். நாங்க எல்லாருமே தெரிச்சாங்க. அதான் அவன் பாம்பு கிட்ட போய் அவன் பாம்பு மனுஷனா மாறிடுறாங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அங்க ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்புனால அந்த பிக்குன்றவன் இதா மாறிடுறான், பாம்பா மாறிடுறான். ஓகேவா? ரைட் ரைட். அப்ப கதையில நம்ம போற மாதிரி சீன் வந்ததுன்னு இங்க நம்ம பாம்பா மாறிடுவோம் மக்களே. இந்த வாட்டியும் நம்ம பாம்பு இல்லை, நம்ம அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி ஒரு வாட்டியாவது பாம்பா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்ன இது பாம்பாவே இருக்க முடியல. இங்க அதாங்க கேமோட கான்செப்ட் என்னன்னா, அங்க இருந்து இருக்க சாவி எடுத்துக்கணும். நாம எடுத்துட்டாங்க, நான் எடுக்கிறதுக்குள்ள அங்க இருந்து இருக்க சாவி எடுத்து ஒவ்வொரு ரூமா திறந்து ஓடிட்டு இருக்கணும் போலங்க. இதுதான் கேம் போல. ரைட்டு. என்ன பின்னாடி பாம்பு மாதிரி இருக்கு? இல்ல இங்க ஏதோ இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன் தாட்டி. இது எனக்கு நான் எடுத்துட்டாங்க. ப்ளூ கலர் கீ நான் எடுத்துட்டாங்க. ஓஹோ இதனாலதான் எல்லாரும் பாம்பு இருக்குங்க. ஐயோ பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. ஓடி 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 ஓடி. ஐயோ இங்க இருந்து எங்க வருது பாம்பு? எங்க வருது? ஐயோ பாம்பு என் பின்னாடி வருது. இல்ல பாம்பு இங்கதாங்க வருது, இங்கதாங்க வருது. யாருக்கிட்ட மவனே? இந்த வாட்டி நான் மாட்ட மாட்டேன்டா. வர இந்த வாட்டி நான் மாட்டவே மாட்டேன்டா. ஐயோ மாட்டிக்கிட்டாங்க, அவன் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன், அவன் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். எஸ் மக்களே, இந்த வாட்டி தான் கேம் கொஞ்சம் செம்ம விறுவிறுப்பா போகுது. நான் அந்த பாம்பு கிட்ட வந்து தப்பிச்சிட்டேன். எஸ் அதாங்க நம்ம லாங் வழியா என்ன பாம்புக்கு பயந்து ஓடி வராங்களா இவனுங்க? பாம்புக்கு பயந்து தான் ஓடி வராங்கன்னு நினைக்கிறேங்க. அடப்பாவி பாம்பே வரல, ஏன்டா நீங்க ஓடி வந்துட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இவங்க பயன்படுத்துறாங்க நம்மள. பாம்பு அங்கதான் இருக்கா? இல்லையே, எங்க பாம்பு கூட இங்க இல்லையே. அப்புறம் எதுக்கு இவங்க 2 பேர் ஓடி வந்தாங்க வேகமா? அந்த பாம்பு துரத்துற மாதிரி நடிச்சுட்டு போயிருக்கு போறங்க, அதனாலதான் இவங்க பயந்துட்டாங்க. பயப்படுறீங்களா? நான் இருக்கேன்டா. இந்த பாம்பு 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 எதிரி போனா பாம்பு. அதான் பாம்பு வந்தா சட்டுன்னு எதிரிடலான்னு பிளான போடுறான் போல பயப்புல. சரி இந்த கதவை திறந்துட்டு வெளியே போலாமா? இன்னுங்க கதவை திறக்கவே முடியல. எங்க பாம்பு எங்கன்னு தெரியல. பாம்பு எங்கேயாவது வருதா? இந்த பொண்ணு எங்க ஓடுது? பாம்பு வரப்படுங்க. இந்த மாதிரி ஒரு சைன் வந்துருச்சுன்னா பாம்பு வரப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த இடத்துல வருது. ஐயோ இங்கதாங்க வருது. ஐயோ ஓடி ஓடிட்டோம். பாம்பு நம்மளை துரத்திட்டு வருதா பாக்கலாமா? நம்மள தாங்க துரத்திட்டு வருது. அவனை என்னெல்லாம் நீ பிடிக்கவே முடியாது, ஓடு. பாத்தீங்கல்ல எப்படி ஓடிட்டு இருக்கேன்ட்டு. அந்த பாம்பு டயர்டாகி போற அளவுக்கு நான் ஓடிட்டே இருப்பேங்க. அவனை நீ டயர்டாயிட்டு போற அளவுக்கு நான் ஓடிட்டே இருப்பேன். வா 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 வா. யாருகிட்ட இந்த கிட்டலாம் உன்னோட இது வேலைக்கு ஆகாது. இன்னும் துரத்திட்டு வராங்க இவன். என்னடா இவன்? ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, என்ன விடுறா. அதுங்க இன்னும் துரத்திட்டு வராங்க. வீட்டுக்குள்ள போய் வேற எவனையாவது சிக்க வச்சாதான் நான் தப்பிக்க முடியும் போல. இருங்க வேற எவனையாவது சிக்க வைப்போம். எவனையாவது சிக்க வச்சிடணும், அப்பதான் நான் தப்பிக்க முடியும் போல இவனுங்க கிட்ட இருந்து, இந்த பாம்பு கிட்ட இருந்து. ஐயோ எப்பா இதுக்கப்புறம் அந்த பாம்பு இங்க யாரையும் பிடிச்சிட்டு இருக்குங்க. என்ன இது? அந்த டிராப்ல மாட்டிருக்குங்க. பாம்பு பிடிக்கலங்க, அந்த டிராப்ல மாட்டிருக்குங்க. பாம்பு கிட்ட மாட்டிடுச்சுங்க. அது பாம்பு கிட்ட மாட்டிடுச்சு பாருங்க. பாம்பு திரும்பி யாரையாவது துரத்திட்டு வரப்போகுது. நம்ம இந்த டிராப்ல மாட்டிக்கூடாது, ஓடிடணும். அது அங்க பொறி மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அந்த பொறியிலயும் மாட்டிக்கிச்சுங்க. அது இருங்க, அந்த பாம்பு இந்த வழியா தான் வருதா பார்த்து போவோம். ரேட்டு இது அந்த பாம்பு இந்த வழியா வந்ததுன்னா நம்ம இங்கதாங்க வருது. பாம்பு பக்கத்துல வந்தா நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, பொழைச்சு போங்கன்ட்டு. விடுங்க. ஐயோ பாம்பு எங்க? பாம்பு எங்க?
ஐயோ, அது பக்கத்துல வந்தா ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் பாம்பு பக்கத்துல வருதா இல்லையான்னு. சிக்னல் 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 வரவே இல்லையே, எந்த சிக்னலும் வரவே இல்லையே. எங்கெங்க பாம்பு தெரியவே மாட்டேங்குது மக்களே, எங்க இருக்கு மக்களே தெரியலையே. ஆட பாவமே, சிக்னல் கொடுத்து மாட்டிக்கிட்டேங்க மாட்டிக்கிட்டேங்க, பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படியே காப்பாத்துறா என்ன, அவன் பாட்டுக்கு போகாம பாருங்களேன். அதுதாங்க பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டேங்க. அதுக்கு சிக்னல் கொடுத்தது, அதாவது ஒரு பச்சை கலர்ல ஒரு லைன் வருதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்தா நம்ம பாம்பு கிட்ட பாம்பு பக்கத்துல வருதுன்னு அர்த்தங்க. இப்ப வெளியே வந்துட்டேன். இந்த பொண்ணு என் கண் முன்னாடிதான் இதை செத்துது பாத்தீங்கல்ல. சரி, இப்ப நம்ம அவங்க விளையாடுற இன்னொருத்தர மாட்டிக்கிட்டாங்க. ஒருத்தன் தான் ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தா, அவனும் மாட்டிக்கிட்டான் மக்களே. கேம் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்னேக் எல்லாரையும் பிடிச்சிருச்சு. அந்த இவன் தான் ஸ்னேக் விளையாண்டான். இந்த இக்குன்றவன் தான் ஸ்னேக் விளையாண்டான். அவன் எல்லாரையும் கண்டுபிடிச்சான். அவன் மெசேஜ்ல ஏதாவது சொல்லியிருக்கானா பார்ப்போம். மெசேஜ்ல எதுவும் சொல்ல மக்களே. பட் அவன் தான் கேம்ல ஜெயிச்சான். இப்ப 20 செகண்ட்ல அடுத்த கேம் ஆரம்பிக்க போது. இந்த கேம்லயாவது நம்ம பாம்பா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம பாம்பா இருந்தா சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரே பேர்ல 2 பேர் இருக்காங்க. அது கிரில்கா 2 பேருமே கொஞ்சம் ஒரே மாதிரி பேரு, ஆனா வேற. இவன் தான் அந்த பாம்பை விளையாண்டது பாருங்க. ஓகே, அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இந்த கதையில நான் அந்த செடி கிட்ட பார்க்க போனேன்னா நான் தான் பாம்பு. பாப்போம். நான் செடி கிட்ட பார்க்க போனா நான் பாம்பு, நான் செடி கிட்ட பார்க்க போலன்னா நான் பாம்பு இல்ல. இல்லைங்க, நான் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கேன் பாருங்க லாஸ்ட்ல. பாப்போம் என்ன சவுண்ட் கேக்குது. ஓகே, இரு நான் போய் பாக்குறேன். ஐயோ எங்க நான் தானே செக் பண்றது பாருங்க. இப்ப நான் போய் கடி வாங்குவேன் பாருங்க அந்த இடத்துல. ஐயோ ஐயோ, பாம்பு கிட்ட கடி வாங்கிட்டேனா. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இப்ப நான் பாம்பா மாறிடுவேன் பாருங்க. எஸ் மக்களே, சொன்னல நான் பாம்பா மாறிட்டேன். இப்ப இந்த வழியா நான் வீட்டுக்குள்ள போகணுமா? எந்த வழியா வீட்டுக்குள்ள போறது? எந்த வழியா மக்களே வீட்டுக்குள்ள போறது? ஐயோ, எந்த வழியா வீட்டுக்குள்ள போறதுனே தெரியலையே. வீட்டுக்குள்ள என்ன கூட்டு போங்கடா. ஐயோ, என்னங்க இங்க இந்த இடத்த விட்டு போறது. ஒரு பாம்பு இந்த இடத்த விட்டு போறது தெரியாம தான் மாட்டிக்கிச்சோ. எதிரவும் இல்ல இந்த பாம்பா என்னால. எங்கங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு எங்கெங்க போகுது? இருங்க, ஸ்டாப் பிளேஸ். அதை வந்துட்டாங்க. எப்பா அது வழியா வீட்டுக்குள்ள வரணுமா? அதோ எல்லாமே என்னை பார்த்து எப்படி தெரிச்சு ஓடுறான் பாத்தீங்களா? என்னங்க பாம்பு இவ்வளவு ஸ்லோவா போகுது? இவ்வளவு ஸ்லோவா போனா எப்படிங்க மத்தவங்களை பிடிக்கிறது பாருங்க. இருங்க, இது பேர் ஓடுறான் பாருங்க. அவனே விட மாட்டேன் பம்பரை கட்ட மண்டேயா. ஐயோ, எங்க படிக்கட்டி ஏறிட்டாங்களா? இருக்காங்க பாருங்க, அங்கதான் இருக்காங்க பாருங்க. மாட்டினாங்க என்ன வேணுங்க. எங்க அதுக்கு இங்க தானே வந்தான் ஒருத்தன், அதுக்குள்ள எங்க காணாமண்ணா? சரி, மத்தவங்களை தேடுவோம். இந்த பொண்ணு மாட்டிடுச்சுங்க வசமா. என்ன எதுவுமே பண்ண முடியல. அதானே பார்த்தேன். அது பாருங்க, அசால்ட்டா வந்து மாட்டுதுங்க. பக்கத்துலயே இருக்காங்க, அவங்கள பிடிக்கலாங்க. பக்கத்துலயே இருக்காங்க, அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்க சாவி எடுக்கிறதுக்கு வந்துருக்காங்க. மாட்டினடா மாட்டினடா. மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, தப்புஸ்தானே தப்புஸ்தானே. இது பாருங்க, பூட்டு போட்டு போயிட்டாங்க. ஏதோ இவனை அமைக்கிறாங்க. அமைக்கிட்டாங்க இவன் அமைக்கிட்டாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பா நான் எப்படி விளையாடுறான் பாத்தீங்கல்ல. இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? அவனுங்களை அமைக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி நம்ம பாம்பா ஜெயிக்கிறோங்க. ஒருத்தன் பூட்டு போட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான் மக்களே. இதை நான் உடைக்கவே முடியாதா? இதை நான் என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, அவங்க ட்ராப் ஏதாவது வச்சிருக்காங்க. நான் தான் ட்ராப் வச்சிருக்கேன். நான் தான் ட்ராப் வைக்கிறேங்க. இது பாருங்க, ட்ராப் எல்லாம் வைக்கிறேன் பாருங்க. இந்த ட்ராப்ல அவங்க எல்லாம் வைக்கலாம். மாட்டிக்கிட்டாங்க. அமைக்கிட்டாங்க அவனை. எஸ் மக்களே, 3 பேரை டக்குன்னு அமைக்கிட்டேன் மக்களே. 3 பேரை டக்குன்னு அமைக்கிட்டேன். பாம்பு தான் ட்ராப் வைக்கலாம் போல. நான் என்ன நினைச்சேன், பிளேயர் தான் ட்ராப் வைக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா பாம்பு ட்ராப்லாம் வைக்கலாம் போல. இருங்க, நம்ம 2-3 இடத்துல ட்ராப் வச்சு பாருங்க. பக்கத்துல எவனோ இருக்கான்னு நமக்கு காட்டுதுங்க. எங்க நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சேனா? எஸ் மக்களே, நான் தான் இந்த கேம்ல ஜெயிச்ச மக்களே. பாருங்க, எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சு இந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன். சம்மல்ல. கண்டிப்பா இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.